ஆனா சிக்ஸ் ஹிட்டர்ஸ் வந்து நம்ம வெளியே கிரவுண்ட்ல அடிக்கிற அளவுக்கு சிஎஸ்கே கிட்ட இல்லையன்ற பயத்துலதான் இவ்வளவு பேசுறோம். நம்மளே இவ்வளவு பேசுறோம்னா இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் இருக்கிற கோச், அனலிஸ்ட், அந்த திங்க் டேங்க் எல்லாம் வந்து கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. So I think they'll definitely come up with, நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றதை விட I think they will come up with definitely a very good combination in the next game. கண்டிப்பா they're not going to be playing the same 11 and சிஎஸ்கே வந்து இதுக்கு மேல நம்ம வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. என்ன விஷயம்னா நம்ம எடுத்திருக்க பிளேயர்ஸை வச்சுதான் 11 பைண்ட் பண்ணும். திருப்பி நம்ம அந்த சிக்ஸ் ஹிட்டர்ஸ் இல்லைன்னாலும் நீங்க சொல்ற பாயிண்ட் கம்ப்ளீட்லி அக்ரி தான். இருக்கிற பிளேயர்ஸை வச்சுதான் சிக்ஸ் அடிக்க வைக்கணும். கரெக்ட் 11 ஆடுறாங்களா, கரெக்ட் மூவ்ஸ் பண்றாங்களா, அதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வேற பெருசா பேசுறதுக்கு எதுவும் எனக்கு கான்வே உள்ள வரணும், அன்சுல் கம்போஜ் உள்ள வரணும். வெளியே போக வேண்டிய 2 பிளேயர் தீபக் கூட அண்ட் சாம் கரன் நான் நினைக்கிறேன். இன்னொரு மேட்ச் உதப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதே 11 ஆடி உதப்பட்டா அப்புறம் மாத்துவாங்க. இந்த லாஸ் வந்து நம்ம ரொம்ப எல்லாம் யோசிக்க கூடாது. கண்டிப்பா வந்து மிஸ்டேக்ஸ் மட்டும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் போயிட்டே இருப்பாங்க. நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் சிஎஸ்கே டக் அவுட்ல இவ்வளவு பேசுவாங்களான்னு கூட தெரியல. அவங்க பாடி ஜாலியா டின்னர் சாப்பிட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு அசாமுக்கு ஃபிளைட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பிரான்சைஸ் தான் ஒரு சிஎஸ்கே பிரான்சைஸ். கண்டிப்பா வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் ஆகும். அந்த wounded line bounces harderன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராஜஸ்தான் மாட்டினாங்க சிஎஸ்கே. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா everybody will have a point to prove in the next game. Definitely be an exciting contest and I think in CSK they are going to do very well against whatever the Rajasthan is Guwahati la.